சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க மனசுல எப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. மர்மோல நான் ஜெயிச்சு இந்த பதவிக்கு வந்தது நம்ம ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்றதுக்கு. இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு நல்லது பண்ணி அது மூலமா நமக்கு நல்லது பண்றதுக்காக இல்ல. மர்மோல இல்ல மர்மோல. என்ன இல்ல? எதுக்கு இந்த ஆளை கூட்டிட்டு வந்தீங்க? என் பதவியை வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுக்குதான் நான் தேர்தல்ல போட்டி போடணும், ஜெயிச்சு தலைவி ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சீங்களா? என் அண்ணன் இருந்த இந்த புனிதமான பதவியில நான் இருக்கேன். இதுக்கு என்னால ஒரு கலங்கமோ கரையோ உண்டாயிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க இந்த ஆசையை நிராசை ஆக்கிடுவீங்க போல இருக்கே. ஏங்க, எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? நீங்க பாட்டுல திடுத்துப்புன்னு இப்படி ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இல்ல செல்லா, நான் யதார்த்தமா எல்லாரும் பண்ற மாதிரி தான். எல்லாரும் பண்ற மாதிரினா என் அண்ணன் இப்படிதான் பண்ணுச்சா? பணத்தை வாங்கிக்கிட்டு கண்டவனுக்கும் டெண்டரை கொடுத்துட்டு ஊரை நாசமாக்கிட்டு இருந்ததா? இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து மத்த பஞ்சாயத்துங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்குன்னா அதுக்கு காரணம் என் அண்ணன். லஞ்ச லாவண்யத்துக்கு இடம் கொடுக்காம நேர்மையா நடந்துகிட்டதுதான் ஒரே காரணம். உன் அண்ணன் மாதிரியே நேர்மைன்னு சொல்லிட்டு இருந்தா கடைசி நேரத்துல ஒண்ணும் இல்லாம தான் உக்காந்துட்டு இருக்கணும். என் அண்ணன் ஒன்னும் எதுவும் இல்லாமலாம் உட்காந்துட்டு இல்ல. என் அண்ணனுக்கு இந்த ஊர்ல இருக்கிற பேரும் புகழும் செல்வாக்கும் வேற யாருக்கு இருக்கு? ஜனங்க அவரை சாமியா பாக்குறாங்களே, ஏன்? இது எல்லாமே அவருடைய நேர்மைக்கு கிடைச்ச பரிசுதான். அப்படின்னா இந்த பதவியை வச்சுக்கிட்டு நீ எதுவும் செய்ய போறது இல்லையா? நீங்க ஆசைப்படுற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்லதான். அப்ப இந்த பதவியால என்னதான் பிரயோஜனம்? பதவிங்கிறது சுயநலம் இல்ல, பொதுநலம். நம்ம பதவி ஜனங்களுக்கு தான் பிரயோஜனப்படணும். இப்படிதான் நம்ம நாட்டுல நிறைய தலைவர்கள் ஜனங்களுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மர்மோல, நீ இந்த ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்ணு, நான் வேண்டாம்னு சொல்லல. அதுக்கு நடுவுல இந்த மூர்த்தி மாதிரி 2-3 ஆளுங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு காரியத்தை முடிக்கிறதுனால உன் பதவிக்கு ஒன்னும் இழப்பு வந்துடாது. இதுதான் சரியான சந்தர்ப்பம். நம்ம முடிவு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இல்ல, இதுக்கு மேல உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா என்ன தப்பான வழியில இந்த பதவியை பயன்படுத்துற மாதிரி பண்ணிடுவீங்க. புள்ள, நான் இங்க இருந்தேன்னா என் பதவியில கரப்படை வச்சிருவீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற என் நோக்கத்தையே கலங்கப்படுத்திடுவீங்க. என் அண்ணன் கட்டி காப்பாத்தின இந்த பதவிக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வராம இருக்கணும்னா நான் இந்த வீட்டை விட்டு போயாகணும். புள்ள, என்ன புள்ள சொல்ற? எதுக்கு என்ன வார்த்தை பேசுற? மர்மோல, என் கருத்துல உனக்கு உடன்பாடு இல்லைன்னா இல்லன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு வீட்டை விட்டு போற, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் என்ன? பேசாம விட்டுரு மர்மோல. இல்ல, இதை விட முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன். தள்ளத்த புள்ள, இங்க பாருல, நான் சொல்றதை கேளு. புள்ள, நான் சொல்றதை கேளு புள்ள. போகாத புள்ள. புள்ள, சொல்றதை கேளு புள்ள. புள்ள, புள்ள, நான் சொல்றதை கேளு புள்ள. புள்ள, தொரப்புல. புள்ள, உன் மாமா சொல்றத நீ கேட்க வேணாம் புள்ள. விட்டுரு புள்ள. தொரப்புல. புள்ள, தொரப்புல. கதா தொரைன்னு சொல்றேல. தொரப்புல. துளசி, சொன்ன கேளு புள்ள. அவசரத்துல எந்த முடிவும் எடுக்காத புள்ள. இங்க வா, ஒரு தடவை நான் சொல்றது கேளு. துளசி, தொரப்புல. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத புள்ள. புள்ள, சொன்னா கேளு புள்ள. துளசி, ராஜபாண்டி வந்தோன்னு பேசிக்கிடலாம் புள்ள. அதான் சொல்றேல, கதவு தொரப்புல. சொல்றேல, தொரப்புல. தொரப்புல. நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? அதான் சொல்றேல, கதவு தொரப்புல. சொல்றேல, தொரப்புல. புள்ள, கதவு தொரப்புல. பேசிக்கலாம் புள்ள. வா, ராஜபாண்டி வந்தோன்னு பேசிக்கலாம். கதவு தொரப்புல. புள்ள, தொர. புள்ள, எங்க போற?
புள்ள போகாத புள்ள சொன்னா கேளு புள்ள இப்ப என்ன புள்ள நடந்துருச்சு மர்மோல சொன்னா கேளு இரு மர்மோல நில்லு புள்ள மர்மோல நில்லு உனக்கு நில்லு என்ன மர்மோல ஆச்சு? புள்ள என்ன புள்ள உன் மாமா பண்ண தப்பு தான் புள்ள நில்லு புள்ள விடு அத்தை. இனிமே இந்த வீட்ல என்னால இருக்க முடியாது. நான் பஞ்சாயத்து தலைவரா என் வேலையை நான் நல்லபடியா செய்யணும்னா என் அண்ணன் வீட்ல தான் நான் இருக்கணும். புள்ள புள்ள நில்லு புள்ள புள்ள எனக்காக நில்லு புள்ள அத்தை, நான் சொல்றது விடு கேளு அத்தை. புள்ள அத்தை, புள்ள விட எங்க முடியல இல்லையா? போற அத்தை சொல்றேன் கேளு புள்ள 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 அம்மா தாயே, உனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? நல்லதோ கெட்டதோ துக்கமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட தானே வந்து சொல்றேன். அம்மா தாயேன்னு நான் பெத்தவங்களை கூப்பிடுற மாதிரி தானே உன்னை கூப்பிடுறேன். அப்படி இருந்தும் என்ன நீ ஏன் உன் குழந்தைய ஏத்துக்க மாட்டேங்கிற? இப்படி அழ வச்சு ஏன் வேடிக்கை பாக்குற? வாழ்க்கையில கஷ்டமும் வேதனையும் வந்து போலாம். ஆனா வாழ்க்கை பூராவுமே எப்படி இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? நான் எப்படி தாங்குவேன்? நீயே சொல்லு. நீ இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை நான் பொறுத்துக்கிட்டு நீயே கதின்னு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால மேல மேல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு அடிச்சாலும் இவ தாங்குறான்னு என் மனசை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கியா? நான் வாழ போன வீட்டுல இருந்து என்னை இப்படி பெட்டியை தூக்கிட்டு வர வச்சுட்டியே. நான் விளக்கேத்த போன என் புருஷ வீட்டுல இருந்து என்ன வீட்டை இருட்டாக்கி வர வச்சுட்டியே. என் கைய பிடிச்சு கெஞ்சின என் அத்தை கைய நானே உதறி தள்ளி விடுற மாதிரி பண்ணிட்டியே. நான் என்ன தப்பு பண்ண? என்ன நீ இப்படி தண்டிச்சு நான் என் புருஷனையும் அத்தையும் மாமாவையும் தண்டிக்கிற மாதிரி பண்ணிட்டியே. என் அண்ணன் என்ன வாழ வைக்கிறதுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கேன்னு என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அதுக்கெல்லாம் நான் என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்? என் அண்ணனை நான் வாழ வச்சு பார்க்க வேண்டாமா? இது வரைக்கும் என் அண்ணன் எனக்காக வாழ்ந்துருச்சு. இனிமே நான் என் அண்ணனுக்காக வாழ போறேன். நான் என் அண்ணனோட சந்தோஷத்தை பார்க்க போறேன். அதனாலதான் பொண்ணி போட்ட கண்டிஷன் எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு சின்ன காரணத்தை பெருசாக்கி என் புருஷ வீட்டை விட்டு நான் வந்துட்டேன்.